मजा आ गया தைரியம் இருந்தா செய்யறா பாக்க தூக்கி அடிச்சடா பல் போல கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இந்த இடத்த வந்து டக்குன்னு ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஒரு ஷோ போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கரெக்டாக சில பேர்களை மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவங்களெல்லாம் நன்றி சொல்லாமல் விட்டுட்டா அது தப்பாயிடும் அப்படிங்கிறதுனால முதல் நன்றி மீசை முறுக்கு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்லாம் கொடுத்து அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி இன்னைக்கு வந்து நான் படம் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் செய்யக்கூடிய இடத்துல எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, அது மட்டும் இல்லை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ஹீரோவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது, என்னுடைய ரசிகர்களுக்கும் புதுசாக எனக்கு ரசிகர்கள் உருவாகிறதுக்கும் காரணமா இருக்கிறது என்னுடைய கலையை அந்த ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு எனது இரண்டாவது நன்றி. அது போக ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா நன்றின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மியாயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சுந்தர்னா. ஓவரா வாய்ப்பு பேசின ஒரு பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆம்பளையில் அறிமுகப்படுத்தி மீசை முறுக்குல என்னுடைய கனவை நிறைவேற்றி இன்னைக்கு நட்பே துணையில ஒரு பெரிய ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்மா இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கே கொஞ்சம் ஓவர் தான், ரொம்ப பெரிய படம். ஸோ எல்லாரும் சொல்றாங்க பயங்கரமா ஒர்க் பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம், அது இதுன்னு. எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்துல நம்மளால ஏதாவது எதுவும் ஆயிடக்கூடாது, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. ஸோ அதனால எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படத்துக்கு டைம் ஆகுது அதெல்லாம் பரவாயில்ல. ரெண்டாவது, இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு கூட அவர் பார்க்கல. அவருக்கு ஆக்சுவலி இப்ப கூட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னென்ன கேட்டோமோ எல்லாமே கொடுத்து ஒரு பெரிய படமா இதை கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம்னா அது சுந்தர்சி அண்ணா தான். ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் என்னோட 2வது படம், இந்த படமும் வெற்றியை கண்டிப்பா அடையும். எனக்கா இல்லாட்டியும் நீங்க எங்க எல்லாரு மேலேயும் மறுபடியும் வச்ச அந்த நம்பிக்கைக்காக வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாரும் பெரிய ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண பெரிய காஸ்ட்லாம் வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தப்ப நான் போய் சொன்னேன், என்ன ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு படம் எடுக்கலாம்னா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னாரு. ரெண்டாவது, இந்த படத்துக்கு வந்து இந்த படம் அமைஞ்ச விதம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விதம். ஏன்னா என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், திவேஷ் 2 பேரும் ஒரு கதை ரெடி பண்ணாங்க. கரெக்டாக மீசை முறுக்கு ரிலீஸ் முன்னாடி பார்த்திபண்ணா வந்து ஒரு ஹாக்கி லைன் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு. நான் அப்போ அவங்களும் நாங்கள் ஒரு கேங்காக தான் இருப்போம், ஒரு 10-15 பேர் இருப்போம் என் ஆஃபீஸில். ஸ்டுடியோவில் எப்பவுமே அவ்வளோ பேர் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கான அறிமுகம் ஏற்பட்டது. அப்போ நான் சொன்னேன் ஹாக்கி லைன், அந்த லைனையும் இவங்களோட கதையும், இவங்க கதை வேற லெவல். ஸோ இந்த மேட்ரு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறப்ப பாண்டிச்சேரி அங்கே ஹாக்கி அப்படின்னு அது அவர் வாழ்ந்து வளர்ந்த ஏரியா, பார்த்திபண்ணா இருந்த ஏரியா பாண்டிச்சேரி. ஸோ அந்த இடத்துல ஒரு கதைக்களமா உருவாக்குறதுக்கு ஒரு கதையா ரெடி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. மீசை முறுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு 4 மாசம் 5 மாசம் இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து கதை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க இத்தனைக்கும் என்னோட அசோசியேட் டைரக்டர்ஸ் முதல் படத்துல. ஸோ அவங்கள நம்பி நான் கொடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக கரெக்டா எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்திபண்ணாக்கிட்ட என்கிட்டயும் அந்த கதையை சொன்னாங்க. ஸோ அந்த கதை சொன்னப்பவே அந்த கதைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுங்கிறது ஒன்று, ஒரு பக்கம் ஒரு சின்ன டர்வு. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு இந்த படத்தை எடுக்கணும்னா பார்த்திபண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்களை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒன்று தேவை. அது போக இதை ஒருத்தர் எடுத்துட முடியாது இந்த படத்தை, நிறைய பேர், ஏன்னா இது நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன படம் மீசை முறுக்கு ஜாலியாக ஒரு படம் எடுத்தோம். இந்த படத்தை கொஞ்சம் கமிட்டடா எடுக்கணும், ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு எடுக்கணுங்கிறப்ப இந்த டீம் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஸோ மீசை முறுக்குல இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸும் திரும்பியும் வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் படம் கிடைச்சிருச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த பசங்களுக்குலாம் படம் கிடைச்சிருச்சு. மீசை முறுக்கு முடிஞ்சோடனே ஸ்ரீகாந்த், திவேஷ் 2 பேருக்குமே படம் கிடைச்சிருச்சு. நான் வந்து இது மாதிரி இது பண்ணா நல்லா இருக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் பார்த்திபண்ணாவும் கேட்டப்ப அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு இந்த 1.5 வருஷம் எங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. அவசியமே இல்லை அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு. நான் நடுவில் கூட சொன்னேன், ஒரு 6 மாசம் கழிச்சு சொன்னேன் இந்த மாதிரி, டே இல்லடா ஓகே கதெல்லாம் ஓகே, நாங்க நீங்க கிளம்புறனா கிளம்பலாம், இல்லைண்ணே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. இல்லடா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நான் சேச்சா அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்க கேட்டீங்களா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன்னு. இப்ப கூட நான் சொல்றேன், சரி ஓகே படம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு. இல்ல நான் ஃபைனலா எல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் கிளம்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் பார்த்திபண்ணாவும்
ஒரு நன்றி சொல்லணும்னா இந்த 2 பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ சின்ன பசங்க தான், ஆனால் வந்துட்டு அந்த நட்புங்கிறது வந்து நான் அப்பப்போ யோசிப்பேன், நம்ம நட்பு கிட்புங்கிறோமே அப்படின்னு. அப்பப்போ இந்த மாதிரி யாராவது வந்து உணர்த்தி காட்டிடுறாங்க எங்களுக்கு. பரவாயில்ல உட்காரு திவேஷ், அவ்வளோ மரியாதை உட்காரு. ஸோ அப்பப்போ அவ்வளோ உண்மையிலே தம்பிங்க மாதிரி எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே எல்லாரும் இருக்காங்க. பரதன் எல்லாமே மீசையம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி, பார்த்திபன் அவரோட டீம், அதில் விக்கின்னு ஒரு பையன், பார்த்திபன் அசிஸ்டன்ட் விக்கின்னு ஒரு பையன் வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்து விழுந்து அவனை அட்மிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரதீப் வந்து வேற லெவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னாரு எங்க ஆக்ஷன் டைரக்டர். அது என்னன்னா என் கையை உடச்சு விட்டாரு ஒரு தடவை, அப்புறம் காஃப் மசில் ஒரு தடவை கிழிச்சு விட்டாரு. இதெல்லாம் பண்ணனால அவர் வேற லெவல்ல பண்ணுன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஏன்னா இது ரொம்ப எங்களுக்கு தெரியல. நான் ஆரம்பத்துல ஒரு வாய் விட்டேன் ஒரு ஜாலியில, நான் பண்ணா நம்ம தானே பண்ணணும், அது என்ன நம்ம ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுல நம்ம பாடலாம் செஞ்சோம், ரியலா இருந்துச்சு, அப்போ ஹாக்கினா நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு ஒரு தெரியாம சொல்லிட்டேன்னு ஒரு 3 மாசம் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது சொன்னோன்னா சரிங்க அப்ப பிராக்டிஸ் போலான்னு சொல்லி ஐஐடில இருந்து ஒரு கோச்சை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவர் என்னடானா ஹாக்கி ஸ்டிக்கை நான் பேட்டுன்னு சொல்லிட்டேன் தெரியாம, அதுக்கு 2 ரவுண்ட் ஓட விடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் இப்படி ஒரு ஃபீல்ல தான் ஆரம்பிச்சுது இந்த படம். ஸோ வந்துட்டு நான் பேசிக்காவே கொஞ்சம் ஜாலியா மெதுவா தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸ்டா, அதனால தான் நான் மியூசிக் டைரக்டர் கூட வச்சுக்கலாம், நைட்டு வேலை செய்யலாம். ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டரும் நைட் வேலை செய்வாங்க. ஸோ அதனால அப்படியே ஜாலியா மெதுவா எந்திரிச்சு காலையில அப்படி ஒரு ஜாலி லைஃப்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 6 மணிக்கு வந்து கதவெல்லாம் தட்ட மணிக்கு இப்படி நின்றுட்டே இருப்பாங்க வெளில. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, கூட அந்த விஜய் அப்புறம் அஸ்வின் ஜெரம் இந்த படத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் வர முடியல இன்னைக்கு. ஸோ இவங்கெல்லாம் வீட்டு வெளில இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. என்னன்னா இவங்க எல்லாம் பிக் பண்ணிட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு போகணும். ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எந்திரிச்சு நான் தூங்கி எந்திரிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப இவங்கெல்லாம் வெளில இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ஃபீல் கொண்டு போயிடுவாரு. வேணும்னே பண்ணுவாங்க, இதை வேற பிளான் பண்ணி வேணும்னே வந்து பாவமா இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டேன். சரிடா நான் வந்துடுறேன்டா, ஐயோ நம்ம இல்லாட்டி நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம், இப்படி எங்களை வெளியில் நிக்க வைக்கிறியாடா, அந்த ஃபீல்ல கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தினமும் எந்திரிச்சு ஓடி வந்து இந்த படத்தினால என்ன ஒரு நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா, காலையில சீக்கிரமா பேக் டு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் மாதிரி சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல ஹெல்த்தியாகவும் மாறிட்டோம். டெய்லியும் ட்ரைனிங் இது அதுன்னு இன்ஜுரி. காலேஜில் ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் விளையாடி இருக்கேன், பட் இந்த படத்துல ஹாக்கி விளையாடி அவ்வளோ இன்ஜுரி இதெல்லாம் வந்து திருப்பியும் ஒரு பேக் டு ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு ஃபிட் ஃபேஸுக்கு நான் பரவாயில்ல நம்ம கூட கொஞ்சம் நல்ல ஆக்டிவாக தான் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிருச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா எவ்வளோ கஷ்டம் இந்த கேம் விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், நான் ஃபுட்பால் விளையாடி இருக்கேன், பாஸ்கெட் பால் விளையாடி இருக்கேன். ஹாக்கி ரொம்ப ரொம்ப டஃப்பான கேம். 1 ஹவருமே நீங்கள் அந்த 35 மினிட்ஸ் இந்த ஆஃப் ஆடுறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 15 குவார்டர் ஆடணும். அந்த டைமில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் தான் ஆடணும். உங்கள் முதுகு பெண்டாகவே இருக்கும். ஆடி முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அவ்வளோ வலிக்கும் முதுகு. டெய்லியும் ஒரு 3 பேர் இருப்பாங்க மசாஜ். அது மாஸ்டர் வந்து ராக்கெட் இருக்காரு, மாஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்து ஆனா மசாஜ் ஒன்றும் இல்லை நான் படுங்க நான் பார்த்துக்கலாம் வேணாம்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஷூ கழட்டி அவங்களே இதெல்லாம் பண்ணி விடுவாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு 2 நாள் எந்திரிக்க முடியாது. ஸோ அது போக அந்த கிரவுண்டு டர்ஃப் வந்து தண்ணி ஊற்றி தான் விளையாடணும். பட் தண்ணி ஊற்றினா கேமராமேன் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம விளையாடி அதுல தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதெல்லாம் வந்து பல பேருக்கு மசில்லாம் டயர் ஆகி, அஸ்வின்கிறவருக்கு முதுகுல அவ்வளோ பெரிய ஒரு பிளட் கிளாட் ஆகி, இது மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட இன்ஜுரி. அனகாலாம் வந்து ஆக்சுவலா அவங்க ஒரு சின்ன போர்ஷன் தான் ஆக்கி நாங்க ப்ராக்டிஸ் கூட வேணாங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னோம். இல்ல நீங்களாம் ட்ரைனிங் போறீங்க, நானும் ட்ரைனிங் வரேன்னு நம்ம ஒரு 6 மாசமா சுந்தரன் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, இந்த வடப்பள்ளி ரூட் வழியா போயிட்டு இருந்தேன்டா, அங்க ஒரு பொண்ணு ஆக்கி பேட் வச்சு ரோட்ல அங்கேயும் ஓடிட்டு இருக்குடா, பாவண்டா படத்தை சீக்கிரம் முடின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ அவ்வளோ டெடிகேஷனா ட்ரைனிங் பண்ணி பாவம் பயங்கர அடியெல்லாம் வாங்கினாங்க. ஒரு நாளா முட்டிலாம் கிழிஞ்சு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் வாங்க ஜாலியாக ஆடிலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் எல்லாரும் காண்டாயிட்டானுங்க, இந்த டே பிளான் பண்ணி செய்யறியாடா எங்களை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸுமே வந்து ப்ராப்பரா ஹாக்கி விளையாடணும். 2 டீம் 22 பேர், அதுல ஒரு 10 பேர் ஒரிஜினல் ஹாக்கி பிளேயர்ஸ், மீதி எல்லாம் நாங்களாம் வந்து கத்துக்கிட்டோம் ஹாக்கி. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலா விளையாடணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விஜய் எல்லாம் வந்து இடன் சைன் அப் ஃபார் திஸ், அவன் இதுக்கு ரெடியாவே இல்லை. அவனை கட்டாயப்படுத்தி ஹாக்கி விளையாட வச்சு அவன் வந்து டே நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி ஜாலியா இருந்தேன்டா, ஏன்டா காலையில எழுப்பி விட்டு கடுப்பேத்துறீங்க ஃபீலுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லாருமே ஆனா டெடிகேட்டடா அந்த படம் பண்ணியிருக்கோம். கடைசி 25 நிமிஷம் ஒரு பெரிய ஹாக்கி மேட்ச், நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி ஒரு ஹாக்கி மேட்ச், அதுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஸோ வந்துட்டு இந்த கதை இப்படி ஒரு வித்தியாசமான இது வந்து இவங்க தான் ஒருத்தருக்கேன் யாருனாலையும் நன்றி சொல்ல முடியலன்னா,
எல்லா டீமுமே ஒரே டீமா இருப்பாங்க. ஸோ இத்தனைக்கும் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் எழுதி அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, ஃபுல்லா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டைரக்டர் அவர் டீம் வச்சு அவங்க ஷார்ட்ஸ் மேக்கிங் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லயுமே ஆக்ஷன் டைரக்டரும் சில நாள் நாங்கள் சொல்லுவோம் தேவையில்லைன்னு சொல்லுவோம், இருந்தாலும் அவர் கமிட்டடா வந்துருவாரு. வந்துட்டு யாரும் அடிப்படக்கூடாது அந்த ஒரு ஃபீல்ல அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர். அப்புறம் வந்து ஹரிஷ் நாக்கிட்டலாம் நாங்கள் அவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், நான் நீங்க கேரவான்ல இருங்கண்ணா, நாங்க கூப்பிடுறோம்னா அப்படின்னா, இல்ல இட்ஸ் ஓகே, சில்னா எனக்கு ஓகே, இங்க இருந்தா தான் எனக்கு ஜாலியா இருக்குன்னு அவரும் கிரவுண்ட்லயே உட்காந்துப்பாரு. என்னன்னா ஒரு சில பேர் கேரவான்ல இருக்காங்க, ஒரு சில பேர் கிரவுண்ட்ல இருக்கோம், வெயில கஷ்டப்படுறமேங்கிற ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு பாத்துக்கிறதுக்காக வினோத்தனா, ஹரிஷ் உத்தமன் சார் எல்லாம் வந்து அவ்வளோ இதுவா பாத்துக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த பயங்கர பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி 1.5 வருஷம் ஒன்னா இருந்துட்டோம். ஸோ வந்துட்டு எங்களுக்கே ஒரு செம்ம, எல்லாருமே அந்த ஐஸ் பிரேக்லாம் ஆகி அது முதல் 6 மாசத்துல ஆகி அதெல்லாம் உடஞ்சி அடுத்து எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு செம்ம டிராவல் இந்த படம். ஸோ இந்த படம் ஓடுறது எல்லாத்தையும் தாண்டி நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்துல நான் இப்போ டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து நிறைய எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இப்ப மீசை முருக்குன்னா இதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல அத்தனை பேர் எல்லாருமே இதுல எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிரிச்சு சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் பார்த்திபன்னாக்கு நன்றி, கதை எழுதுன என்னோட தம்பிங்க ஸ்ரீகாந்த் திவேஷ்க்கு நன்றி, அப்புறம் எடிட்டர் ஃபென்னி மீசை முருக்கு பண்ணா. இந்த படத்துல நடிச்சே தீர்வன் அடம் பிடிச்சான், ஆனா வந்து முடியாதுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டான். வந்து டான்ஸ்லாம் மூன் வாக் மாதிரி இதுல ஒன்று பண்றேன் நான் புதுசா அப்படின்னா, இல்லை வேணாம் அது மீசை முருக்கோட முடிஞ்சுது, நீ இந்த படத்தை எடிட்டிங் மட்டும் பண்ணுன்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி எடிட்டிங் பண்ண வச்சிட்டோம். ஸோ அரவிந்த் சிங் இந்த படத்தோட கேமராமேன், அப்புறம் யூகே செந்தில்குமார் இந்த படத்துல ஒரு லைவ் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் அவரு கொஞ்சம் கிராஷ் ஒர்க் பண்ணாரு. ஸோ ஏன்னா அவர் 2 கேமராமேன் தேவைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த ஹாக்கிலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எடுக்க. ஸோ அப்போ அவர் வந்து அவரோட எக்ஸ்பர்டைஸ் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் சிங்னாலையும் வர முடியல, அவருக்கும் நன்றி. ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ், அப்புறம் கலரிஸ்ட் ஸ்ரீஜித், சவுண்ட் இன்ஜினியர் தப்பாஸ், இவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா என்னோட 2 ஃபேன்ஸ், ஒன்னு வந்து எருமசாணி விஜய், கோயம்புத்தூர்ல நான் ஃபர்ஸ்ட் மீசை முருக்கு லான்ச் போறப்ப அப்பதான் இந்த எருமசாணி சேனல் லான்ச் பண்ணிட்டு அங்க கீழே நின்று எனக்கு பாடி கார்டா அண்ணா ஒரு நவர் அப்படி பண்ணிட்டு இருந்தான். தம்பிங்க என்ன பண்றேன்னு கேட்டப்ப அந்த சேனல்லாம் காமிச்சான். அப்ப அவன் பாப்புலர்ல அப்ப சொன்னேன், சும்மா வாயில யதார்த்தமா ஒரு டயலாக் விட்டேன், தம்பி இங்க இருக்கிறத விட நீ சென்னை வந்துன்னு வை, அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னோன்னே திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துல கிளம்பி வந்துட்டு வேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுன்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் எதுவும் அவனுக்கு பண்ணல, அதுக்குள்ள எருமசாணி ஹிட் ஆகி டக்குன்னு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டான். இந்த படத்துல கிட்டத்தட்ட படம் ஸ்டார்ட் பண்ற அந்த கதையெல்லாம் எழுதுறப்ப இருந்த விஜய் வந்து திடீர்னு படம் ஷூட்டிங் கிளம்புற அந்த 6 மாசத்துல இன்டர்நெட்ல பெரிய ஸ்டாரே ஆயிட்டான். ஸோ பயங்கர டேலண்டடான ஒரு பையன். ஸோ இன்னொரு ஃபேன் வந்து இந்த படத்தோட இந்த டிசைனர், போஸ்டர் டிசைனர், படத்தோட ஃபுல் கிரியேட்டிவ் டிசைனர் வந்து என்னுடைய முதல் நான் பண்ண ஆல்பம் அப்போ ஒரு கான்டெஸ்ட் வச்சோம் சும்மா நெட்ல, அது ரொம்ப பழசு 2012-13ல. அப்ப அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ண அந்த பையன் திடீர்னு நீங்க பார்த்தா, அண்ணா நான் இப்ப டிசைனர், எல்லா படம் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டான், நிறைய இப்ப போன வருஷம் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி எங்களால இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் புதுசா வரப்ப பயங்கர ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது மாதிரி டேலண்ட்ஸ் வரப்ப அவங்க கூட ஒரு 4-5 டேலண்ட்டை கூப்பிட்டு வராங்க. இப்போ பிளாக் ஷீப்ல இருந்து விக்னேஷ்காந்த் பார்த்தீங்கன்னா இந்த முறை எனக்கு சுட்டி அண்ணாவோட அறிமுகம் கிடைச்சிது. அவர் கிட்டத்தட்ட ஒரு இந்த கலைன்னு சொன்னாலே எல்லா டைப் ஆஃப் கலையிலும் இருக்காரு, டிஜிட்டல், ஃபிலிம், அதுக்கு முன்னாடி நாடகம், இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபார்மேட்லயும் இருந்த ஒரு கலைஞர். கிட்டத்தட்ட தியாகராஜர் பாகவதரோட கிளாஸ்மேட்னு கூட அவரை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் யூத்தாவே இருந்து அவருடைய நட்பாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசா நிறைய பேர் இன்ஸ்பைரிங்கா உள்ள வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்ததுல ரொம்ப நன்றி, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஆனா மேல வரலாமே பிஜிலி ரமேஷ் அவர்கள், அவர் இந்த படத்துல ஒரு வாங்க ப்ளீஸ் மேல வந்து உட்காருங்க, வாங்க, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்டாராக ஆனாலும் ஆயிடுவீங்க, அப்புறம் டேட்லாம் தர மாட்டீங்க, விக்னேஷ்காந்த் மாதிரி 5 நாள் இருக்கு வேணா எடுத்துக்கீங்க. ஸோ அதனால ப்ளீஸ் அந்த ஸோ வந்துட்டு போன படத்துல எல்லாருமே எல்லா நேரமும் வெட்டியா இருந்தோம், ஒன்னா இருந்தோம். இந்த படத்துல ஒருத்தரை பிடிக்கிறதுக்கே டைம் இல்லை. விக்னேஷ்காந்த்லாம் இவ்வளவுதான் டேட் தருவேன், வேணும்னா எடுத்துக்கங்கிற ஃபீல் கொடுத்துட்டாரு. இல்ல சொல்லணும், தெரியணும். அது போக ராஜ்மோகன் அண்ணா ரொம்ப நன்றி, தங்கதூர் அண்ணா கூட ஒரு செம்ம ஹாப்பி ஜேர்னி, ஒரு 10 நாள் செம்ம ஜாலி பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவராஜ் மாஸ்டர் என்னோட மீசை முருக்கில் எல்லா பாடல்களும் அவர் தான் பண்ணாரு கொரியோ, இந்த படத்துல ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துல எல்லா பாட்டும் பண்ணாரு, என்னை குறிப்பா பயங்கரமா ஆட வச்சிருக்காரு.
ஸோ சந்தோஷ் பிரதர் இன்னைக்கு வரல, ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல பாட்டு தான் மெயின் ஹைலைட்டு, எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சூப்பரா ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டு. இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து ஒரு 4-5 பாட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஒன்றா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒன்றா விட்டுட்டு இருக்க போறோம். RR வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த படங்களும் வந்துட்டே இருக்கு. படமும் முடிஞ்சுது, RR முடிய போகுது. ஸோ படங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கூட ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்பன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் சொல்லிடுறோம். ஸோ அது போக இந்த படத்தில் நடித்த விக்கி, ஷாரா, எருமுசாணி விஜய், பிஜிலி, குவன், வினோத் அண்ணா, பாண்டிராஜன் சார் இருக்காரு, கௌசல்யா மேடம் இருக்காங்க, அஜய் கோஷ் சார் இருக்காரு, குமரவேல் சார் இருக்காரு, அப்புறம் ஹரிசுத்தமன் சார், கருப்பழனியப்பன் சார் இந்த படத்தில் ஒரு சூப்பர் ரோல் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு போன மீசை முறுக்குல எப்படி ஒரு விவேக் சார் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஒரு பெட்டர் ரோல்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி இந்த படத்துல கருப்பழனியப்பன் சார் பண்றாரு. அது போக இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் நிறைய பேர், இந்த படத்துல டெக்னிக்கல் டீம்னு எடுத்துக்கிட்டாலே அதுவே ஒரு 30 பேர் வருவாங்க. இத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து இது எல்லாம் உருவாகி இந்த விஷனா இருந்தது ஒரு படமா உருவாக காரணமா இருந்து எனக்கு பர்சனலா என் கரியர்ல அடுத்த ஸ்டெப் அப் கொடுத்த அவனி மூவிஸ் நிறுவனத்திற்கும் அதுல இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராவது பேர், ஏன்னா ரொம்ப பெரிய கூட்டம் அது, நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க ஒவ்வொரு சீனியும் ஒரு 30 பேராவது இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால யாராவது மறந்துருந்தேன்னா அவங்க இதை எங்கேயாவது நெட்ல பார்த்து கோச்சிக்க வேணாம். ஸோ வந்துட்டு ஏன்னா இப்போ முதல்லாம் வந்து அதை ஃப்ரீயா விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டனால ஃபோன்லாம் பண்ணி என்னடா என் பேர் சொல்ல அந்த ஃபீல்ட்ல கேட்குறாங்க. ஸோ அதனால அப்படி யாராவது இருந்தால் கோச்சிக்க வேணாம். ஸோ இது நண்பர்களுக்காக எடுத்த படம் மீசை முறுக்க சொன்னோம். இதுவும் அதே தான், நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக எடுத்த படம். அதே மாதிரி நட்பை செலிப்ரேட் பண்ற ஒரு படம். நான் இந்த படத்துல டைரக்டர் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். அது வந்து இல்ல கண்டிப்பா அது அப்படிதான் அப்படின்னாரு. என்னன்னா ஆனா ஒண்ணும் இல்லைன்னா சின்ன பசங்களாம் படம் பாக்குறாங்கண்ணா, ஸோ அதனால இந்த சிகரெட்டு இதெல்லாம் நான் பண்ணாம இருந்தா ஒரு நல்லா இருக்கும்னா, இல்லைன்னா உங்களோட இதுதான், நீங்க தான் டைரக்டர், பட் இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. கண்டிப்பா அப்படி ஒரு படம் தான் பிரதர் எடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு உங்க டீம் கிட்டே எனக்கு பிடிச்சது அதுதான், நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு படம் பண்ணிட்டு டைரக்டர் கிட்ட இந்த கண்டிஷன்லாம் போட்டா யாரா இருந்தாலும் காண்டாகும். அப்படிலாம் இல்லாம அதை ரொம்ப இதா எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் இருக்கு அதை கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லி இந்த படத்திலையும் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற சீன்ல மீசை முறுக்கு மாதிரியே ரொம்ப பிளசண்டான நல்ல பாசிட்டிவ் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படமா தான் நட்பே துணை வந்திருக்கு. சென்சார் ஆக போகுது, யூ சர்டிபிகேட் வந்துடணும்னு நம்புறோம், கடவுளையும் வேண்டிக்கிறோம். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல படம், குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு, இந்த லீவ்ல வேற கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லீவ்ல வந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலியா வந்து ஜாலியா வந்து ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம் தான் நட்பே துணை. ஸோ வாங்க, எங்களோட எஃபர்ட்டுக்காக வாட்சும் தியேட்டர்ல வந்து பாருங்க. என் எஃபர்ட்டுக்காக இல்லை, இதுல நிறைய பேர் இந்த ரத்தம் வேர்வை சிந்தி உழைக்கிறத தாண்டி ரத்தம் சிந்தி நிறைய பேர்லாம் உழைச்சிட்டாங்க. ஹீரோயின்லாம் குறிப்பா சொல்லணும், 2 முட்டிலையும் ஃபுல்லா எப்பவுமே பேண்டேஜ் ஒட்டிட்டே சுத்திட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி வேறு நடந்து வர வருவாங்க, பாவமா இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இந்த படத்துல எவ்வளவோ பேர் ஏகப்பட்ட அடி வாங்கி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட்டுக்காவது இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ என் பயணத்தில் என்னுடன் கூடவே என்னை கைப்பிடிச்சு தூக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ரசிகர்களுக்கும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்துல அபிநந்தன் அவர்கள் சேஃபா வீடு திரும்பணும் அப்படிங்கிறது வேண்டுதலோட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.